விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல முன்னேற்றத்த பார்க்கணும். நான் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணுக்கொன்னே இன்டர்வியூ கூப்பிடணும். நான் அந்த இன்டர்வியூல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும். அந்த கம்பெனில தான் வந்து நான் வேலைக்கு போகணும். ஒரு கை நிறைய வந்து சேலரி வாங்கணும். அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே வச்சிருப்பீங்க. ஏன்னா, விசாகம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு வச்சுக்கோங்க. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 2 நெய் விளக்குகள் போடுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. அந்த நவக்கிரக சன்னை வந்து 9 முறை சுத்துவாங்க. குரு பகவானுக்கு முன்னாடி நின்னு மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அனைத்து வெற்றி வாய்ப்புகளையும் உங்களை தேடி கொண்டு வந்து தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில் 31, 2, 4, 5 இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. இந்த நாட்கள்ல நீங்க செய்யற முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சரிதாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரம் முழுவதுமே எந்த டயத்துல வேணாலும் போங்க. எங்க? நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போங்க. பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போங்க. துளசி மாலை வாங்கி போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பானகம் வந்து ரெடி பண்ணிட்டு போங்க. எந்த டயத்துல வந்து இந்த வழிபாடு முக்கியமா வச்சுக்கணும்னா, ஈவினிங் வந்து 4:30 டூ 6 ஓகேங்களா? இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா, பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல வந்து நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போய் இந்த வழிபாடுகள் எல்லாமே பண்ணுங்க. உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார் நரசிங்க பெருமாள். நீங்க நினைத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகளை உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் நரசிங்க பெருமாள். எதிரிகளுடைய தொல்லைகளை விளக்குவார் நரசிங்க பெருமாள். ஓகேங்களா? உடல்ல ஏதாவது குறைகள் இருக்கா? அனைத்தையும் போக்கி அருள்வார் நரசிங்க பெருமாள். இந்த வாரத்துல 1, 3, 5, 6 இந்த நாட்கள் மிக மிக அற்புதமான நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல முக்கியமா எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க, செஞ்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பவுமே மிக சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஓகேங்களா? நான் ஒரு பெரிய அளவு வந்து ஆடிட்டரா மாறணும். ஆடிட்டர் ஆகணும். நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வாங்கி போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. அந்த பெருமாள் சன்னதியும், தாயார் சன்னதியும் வந்து 5 முறை வந்து சுத்தி வாங்க. சுத்தி வந்ததுக்கப்புறம் கொடிமரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு கண் மூடி வழிபாடு பண்ணுங்க. நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து பெருமாளுக்கு முன்னாடி வந்து நீங்க வைங்க. அப்புறம் பாருங்க, இந்த வாரம் வந்து உங்களுக்கு உங்களுடைய அனைத்து காரியத்திலுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார் பெருமாள். இந்த வாரத்துல 31, 2, 4, 6 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித் தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. இந்த நாட்கள் நீங்க செய்யற முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சரிதான். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.